ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலே இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த விரதம் என்ற ஒரு கான்செப்ட்ல வந்து மாசத்துல ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ ஃபெஸ்டிவலுக்காக விரதம் இருக்கிறது அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவங்க அதை பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதே போல எந்த டைம்ல அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு எந்தெந்த மெத்தட் வந்து சூட்டபிளா இருக்கோ அதை பண்றாங்க. இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 16:8, அதாவது 16 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும், 8 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்க சாப்பிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து நைட் 8 o'clock வந்து நீங்க டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க 16 hours வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நைட் 8 o'clockல இருந்து 12 noon வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனா இன் பிட்வீன்ல நீங்க வந்து உங்களுக்கு வாட்டர் நிறைய எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 12க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீல் சாப்பிடலாம். 12 noonல இருந்து 8 o'clock வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். அது உங்களுக்கான ஃபுட் விண்டோ டைம். இப்போ 12 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு 12 o'clock நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப ஹெவியான சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம நீங்கள் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக, அதுவும் வந்து நீங்கள் ஒரே வேலையிலே வந்து சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் 12 o'clock 8 o'clock வரைக்கும் உங்கள் மீலை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி சின்ன சின்ன மீலாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 12 o'clock வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது மைல்டாக ஒரு சப்பாத்தி வித் தால் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கப் ரைஸ், 2 cup ஆஃப் வெஜிடபிள் கறி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 12 o'clock ஒரு மீல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வந்து 4 o'clock போல ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு சாலடோ, வெஜிடபிள் சாலடோ இல்லை வந்து சுண்டல் இது மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். அதே போல் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, தந்தூரி இது மாதிரி நீங்கள் வச்சு உங்கள் டின்னர் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 8 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. அதனால நீங்கள் நைட்டு டின்னரில் வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஃபில்ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டின்னர் எடுத்துக்கலாம். மீன்வைல் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப மஸ்ட்டும் கூட. இப்போ நீங்கள் வந்து இந்த 16:8 மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நைட் 8 o'clockலேருந்து 12 o'clockனு சொன்னோம். நீங்கள் வந்து அந்த டைமே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பர்சன் மார்னிங்கில் வந்து எனக்கு ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னா உங்களால் மார்னிங் டிஃபனை வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு மதிய லஞ்சை சாப்பிட்டு மேபி நீங்கள் டின்னரை வந்து பிரேக் பண்ணலாம். இல்லை வந்து என்னால் மதிய லஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மதிய லஞ்ச் வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டைமிங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து அந்த 8 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 16 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்கும் 8 ஹவர்ஸ் வந்து உங்களோட விண்டோ டைமாக அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5:2, அதாவது வாரத்தில் 5 days வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம். ஆனால் அந்த 2 daysல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது. சில பேர் வந்து அதில் சுத்தமாக எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 500 calories எடுத்துக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. தேர்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் இல்லைன்னா 3 நாள் வந்து ஃபுட்டு வந்து நார்மலாக எடுத்துக்கிறது. அந்த அல்டர்னேட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மண்டே ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம். இது மாதிரி அல்டர்னேட் டேஸில் வந்து ஃபாஸ்டிங் பண்ணி அல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 24 hours ஃபாஸ்டிங் மெத்தட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 1 day இல்லைன்னா 2 days வந்து 24 hours வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது. லைக் வந்து வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு வேற எதுவுமே சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் பண்றது. இந்த லாஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா இந்த வாரியர் டயட். அதாவது டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ரா வெஜிடபிளோ மட்டும் சாப்பிட்டுட்டு நைட் வந்து டின்னர் பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்ஃபில்லிங்கா நல்லா சாப்பிடுறது. ஒரு சிக்கன் தந்தூரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபுல் மீல் வந்து எடுத்துக்கிறது. இதுதான் வந்து வாரியர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நேற்று வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே தடவையாக வந்து அப்படியே நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இறங்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு 1 weekக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு நாளைக்காக உங்களோட ஃபுட்டோட குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியால் இந்த சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பாடியால் இந்த சேஞ்சஸை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் முதல்ல.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கணும், உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட கலோரிஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி சாப்பிடணும். அதே போல் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டை வந்து எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இப்போ ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நிறைய வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு சீசனிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டே வந்து எந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாமோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து கேலரிஸ் வந்து கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் உள்ள எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி பிளட் சுகர் லெவல் வந்து ரெகுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அதிக டைம் கிடைக்குது. கண்டினியூஸாக எதனா ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக உழைச்சிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்டிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம பாடியில் உள்ள செல்ஸில் வந்து தண்ணியை ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். ஆனால் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து சில பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது யார் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அதே பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஹெல்த் கண்டிஷனுக்காக மெடிகேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து அந்த மெடிகேஷன் எடுத்துக்கிறதுக்கு டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்றவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பண்ணக்கூடாது. அதே போல் சில ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்களும் இதை பண்ணக்கூடாது. அது லைக் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, இந்த சாப்பிட்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த அண்டர் வெயிட் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.